ஆண் பெண் இருபாலருக்குமே நிறைய மங்கு வந்துருங்க. அதே மாதிரி இங்க கருவளையம் வந்துடும், பிம்பிள்ஸ் நிறைய வரும், சூடு கட்டிக்கு நிறைய வரும், சூடு கொப்பளம் நிறைய வரும், முகமெல்லாம் ஒரு சிலருக்கு அசிங்கமாயிடும், ஒரு சிலருக்கு வந்து அந்த கட்டி உடஞ்சி புண்ணு நல்லா கருப்பாயிடும், முகமே அசிங்கமா இருக்கும். இதை சரி பண்றதுக்கு ஆயுர்வேத மருந்து மிக சிறப்பா ஒண்ணு கண்டுபிடிச்சிங்கன்னு சொன்னார். ஒரு வாரத்துல சரியாகும். ஒரு வாரத்துல சரியாகும். நீங்க வேணா பயன்படுத்தி பாருங்களேன். சரி, இது என்ன நீங்க பயன்படுத்திட்டு மற்றவங்களுக்கு சஜஷன் பண்ணுங்க. ஆயில் கலர் பாத்தீங்களா? ஆமா, எடுத்து நம்ம ஃபேஸ்ல எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஃபுல்லா அப்ளை பண்ணிடணும். அப்ளை பண்ணிட்டு, ஏன்னா இதுல கஸ்தூரி மஞ்சள் எல்லாம் சேர்றதுனால சட்டையிலயோ அந்த ட்ரெஸ்லயோ விழுந்துச்சுன்னு அது போறது கஷ்டம். மங்கு இருக்கா, கருவளையம் இருக்கா, பிம்பிள்ஸ் இருக்கா, கவலையே பட வேண்டாம், இருக்கவே இருக்கு. வர்ணியம் ஆயில் இதை வாங்கி கண்டிப்பா பயன்படுத்தி பாருங்க. போட்ட அன்னைக்கே ரிசல்ட் தெரியுறாரு, ஒரு வாரத்துல சரியாகிடுன்றாரு. அண்ணா வணக்கண்ணா. வணக்கம். ஆனா நீங்க கேரளாவில் ஒரு ஆயுர்வேத ரிசர்ச் சென்டர் வச்சிருக்கிறீங்க. நான் வந்து பார்க்கும்போது டேப்பா எவ்வளவு பேர் இருந்தாங்க, நிறைய அவார்டெல்லாம் கொடுக்குறீங்க பாரம்பரிய வைத்தியர்களுக்கு, பாரம்பரிய வைத்தியத்தை நல்லா ஊக்குவிக்கிறீங்க. அதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு நான் கேட்க போற கேள்வி என்னன்னா, நிறைய டீனேஜ் பிள்ளைங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன, மங்கு வந்துருது, அதே மாதிரி கருவளையும் வந்துருது, பிம்பிள்ஸ் வந்துரு அங்கங்க. அதை என்ன பண்றாங்க, பழுத்த உடனே உடைச்சிடுறாங்க. உடைச்சு அந்த புண்ணு சரியாச்சுன்னா ஒரு சிலருக்கு நல்லா ஆயிடுது, ஒரு சில கருப்பாயிடுது அந்த இடம். அப்போ முகமெல்லாம் ஒரு மாதிரியா கருமை நிறமா ஆயிடுது. அதனால அவங்க என்னடா முகம் இப்படி அழகில்லாம இருக்குங்களே அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. இப்ப இதுக்கு உங்க ரிசர்ச் சென்டர்ல கண்டுபிடிக்கப்பட்ட மருந்து மிக சிறப்பா வேலை செய்து நீங்களே, அது என்ன மருந்து? அதுக்கு முன்னாடி அண்ணங்கிட்ட ஒரு கேள்வி, இந்த மங்கு, பிம்பிள்ஸ், அதுக்கப்புறம் இந்த முக கருமை ஆகிறதுக்கான காரணம் என்ன, ஏன் அது மாதிரி ஆகுது, அது வராம செய்யணும்னா, வராம இருக்கணும்னா என்ன நாங்க செய்யணும்? வராம இருக்கிறதுக்கு பண்ண வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா, உடலை எப்பவுமே குளுமையா வச்சுக்கணும். குளிர்ச்சியா வச்சுக்கணும். அதனாலதான் அந்த காலத்துல வாரம் இருமுறை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும்னு குளிச்சாங்க. இன்னைக்கு நாங்க குளிக்கிறது இல்லை, சூடு. சரி, அப்ப நான் இளைஞன், நீங்க ஒரு வைத்தியரா பேசுங்க, நான் உங்ககிட்ட கேள்வி கேட்கிறேன். இப்ப நான் ஒரு டீனேஜ் பையன், அப்ப நான் வாரத்துக்கு 2 முறை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். 2 முறை நீங்க நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். என் முகத்தான் உடல்ல வந்து சூட்டை குறைக்கும். அதே மாதிரி உள்ள வந்து உணவுகள்ல வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து காலையில வெறும் வயிற்றுல நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கலாம். இது ஒண்ணு குடிக்கலாம். வந்து அருகம்புல் ஜூஸ் குடிக்கலாம், உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியது. இந்த மாதிரி இதெல்லாம் நீங்க பயன்படுத்தணும். அது போக வந்து வரதுக்கு உண்டான முக்கியமான காரணம் பித்தம், சூடு, பித்தக்கூறு இருக்கிறவங்களுக்கு நிறைய இது வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு தான் அவங்க வந்து உடலை வந்து குளுமைப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்றது. பித்தத்தை தணிக்கக்கூடிய ஜூஸுகள் இதெல்லாம் நம்ம பயன்படுத்தணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, நிறைய கண் முழிச்சு வேலை பாக்குறாங்க இல்லையா? ஆமா. இப்ப அந்த ஐடி ஃபீல்ட்ல இருக்கிறவங்க கண் முழிச்சு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு கண் கருவளையம் மாதிரி வரும். ஏன்னா தூக்கம் இல்லை, சரியான தூக்கம் இல்லை வருது இல்லையா? சரிப்பா, நீ சொல்றது நம்ம வாங்கி யூஸ் பண்ணலாம். ஆனா எவ்வளவு நாள் சரியாகும்? ஒரு வாரத்துல சரியாகும். என்னன்னா பல பல மாசமா பல வருஷமா இருக்குன்னா ஒரு வாரத்துல சரியாகும். ஒரு வாரத்துல சரியாகும். நீங்க வேணா பயன்படுத்தி பாருங்களேன். சரி, இது என்ன, நீங்க பயன்படுத்திட்டு மற்றவங்களுக்கு சஜஷன் பண்ணுங்க. அப்ப நான் ஃபர்ஸ்ட் பயன்படுத்துறேன். நண்பர்களே, இதுதான் அந்த மருந்து. இதுல கேரளா மொழியில் எழுதியிருக்காரு, எனக்கு கேரளா மொழி புரியாது. அந்த இது வந்து வர்ணியம் ஆயில். வர்ணியம் ஆயிலா? வர்ணியம்னா என்ன? ஓகே. வர்ணியம்னா என்ன? முகத்து ஒரு பொலிமை கொடுக்கக்கூடியதான் வர்ணியம். வர்ணியம் அதாவது முகப்பொலிவுன்னு சொல்லலாமா? முகப்பொலிவு ஆயில். இவரு இதுல எழுதியிருக்காரு, எனக்கு அந்த மொழி புரியல. ஆனா இந்த மருந்து அண்ணன் சொல்ற மாதிரி கண்டிப்பா வேலை செய்யணும்னு நினைக்கிறேன். இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்கலாம். இதை எப்படி பயன்படுத்துதுதான்? வர்ணியம் ஆயில். ஓகே, இப்போ ஊத்தியாச்சு. இப்போ இது எப்படி பயன்படுத்தணும்னா, குளிப்பதற்கு முன்னாடி, குளிப்பதற்கு ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி, உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்கோ அப்போ பயன்படுத்தலாம். இது இப்படி எடுக்கணும். ஆயில் கலர் பாத்தீங்களா? ஆமா. எடுத்து நம்ம ஃபேஸ்ல எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஃபுல்லா அப்ளை பண்ணிடணும். அப்ளை பண்ணிட்டு, ஏன்னா இதுல கஸ்தூரி மஞ்சள் எல்லாம் சேர்றதுனால சட்டையிலயோ அந்த ட்ரெஸ்லயோ விழுந்துச்சுன்னு அது போறது கஷ்டம். அதனால அப்ளை பண்ணிட்டு 15 நிமிஷம் போதும். 15 நிமிஷம் கழிச்சு அது ஒரு ஒயிட் டவலோ ஏதோ வச்சு தொடச்சிடணும். நீங்க துணியை வச்சு தொடச்சிட்டு என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, சோப்பு போடவே கூடாது. ஃபேஸ்ல வந்து சோப்பு போடவே கூடாது. நண்பர்களே, இந்த வர்ணியம் ஆயில் காலையில ஈவினிங் போடலாம், சோப்பு போடக்கூடாது. இதை போட்டு நல்லா அப்ளை பண்ணிட்டு அதை டவல் வச்சு அப்படியே தொடச்சிடலாம் அப்படின்றாரு. ஒரே வாரத்துல ரிசல்ட் தெரியுன்றாரு. ஒரு வாரத்துல இல்லைன்னா ஒரே வாரம். நீங்க இந்த ஆயில் போட்ட அன்னைக்கு நீங்க அந்த அப்ளை பண்றீங்கல்ல, அன்னைக்கு நீங்க முன்னாடி ஒரு போட்டோ எடுத்து வச்சுங்க. ஃபேஸ் ஒரு போட்டோ எடுத்து வச்சுங்க. இந்த ஆயில் ஒரு 15 நிமிஷம் போட்டு நீங்க தொடச்சிட்டு சோப் போடாம பயர் பொடி போட்டு கழுகிட்டு உங்களோட ஃபேஸ் மறுபடியும் ஒரு போட்டோ எடுத்து பாருங்க, எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாக்கலாம். அவ்வளவு நல்லா இருக்கும். சூப்பர்ண்ணா.
இப்போ இந்த மங்கு இருக்கு இல்லையா, மங்கு இருக்குது, அதே இந்த இந்த இடத்துல மங்கு இருக்குது, இந்த கருவளை இருக்குது, பிம்பிள்ஸ் இருக்குது. பிம்பிள்ஸ் வெள்ளையா வந்தோடனே இப்படி அழுத்தி எடுத்துடுறோம். அந்த இடத்துல பிளாக் ஷேட் ஆயிரும். ஆமா, பிளாக் எல்லாம் இருக்குது. இது எப்படி ஒரு வாரத்துல சரியாகணும்? எனக்கு அதான் சந்தேகமா இருக்கு. அதுதான் சந்தேகப்பட வேண்டாம், நீங்க பயன்படுத்துங்கன்ற நானு. நீங்க பயன்படுத்தி பார்த்துட்டு சொல்லுங்க. அதான் ஃபர்ஸ்ட் நாள் நீங்க பயன்படுத்தும் போது அதனோட ரிசல்ட் உங்களுக்கு தெரியும். முதல் நாள் ஒரு வேளையிலே தெரியும் உங்களுக்கு ரிசல்ட். ஓ ஓகே. நீங்க ஃபர்ஸ்ட் டே நீங்க பயன்படுத்தி, அதுக்கு தான் முன்னாடியே போட்டோ எடுத்து வச்சுக்க சொன்னது. ஆயில் போட்டு பயன்படுத்தி அதெல்லாம் கிளீன் பண்ண பிறகு நீங்க மறுபடியும் உங்க ஃபேஸ பாருங்க எப்படி இருக்கும். ஒரே நாள்ல உங்களுக்கு ரிசல்ட் வரும். 1 வீக்ல அந்த மங்கு எல்லாமே போயிடும். மங்கு கருவளையும் ஸ்கின் அவ்வளவு சூப்பரா இருக்கும். அவ்வளவு சூப்பரா இருக்கும். நல்லா. அப்ப அழகு நிலையத்துல இருக்கவங்க, பியூட்டிஷியன்ல இருக்கிறவங்க இதை வாங்கி பயன்படுத்தலாம். பியூட்டிஷியன்ல இருக்கிறவங்க நிறைய பேர் நம்மகிட்ட வாங்கி இது பயன்படுத்துறாங்க. ஓ, அதனாலதான் அவ்வளவு கான்பிடண்டா பேசுறீங்க. ஆனா ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னாக்கா முகம் ஃபுல்லா ஆயில் பேஸ் இருக்கும். அதாவது அந்த முகம் ஃபுல்லாவே அவங்களுக்கு ஆயில் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். இப்படி வச்சாக்கா ஆயில் மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு ட்ரை ஸ்கின் இருக்கும், வளர்ந்த சருமம் இருக்கும். அவங்களுக்கு இது செட் ஆகுமா? செட் ஆகும். ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்க வந்து இதை வந்து ஒரு பேக்கா பயன்படுத்தலாம். நம்ம சூரணம் இருக்கு இல்லையா, பவுடர். ஆமா, இதே கண்டென்ட் வச்சு நாங்க பவுடர் ஃபேஸ் பேக்கே போடுறோம். ஆமா, ஃபேஸ் பேக். அந்த பேக் யூஸ் பண்ணிக்கலாம். மிக அற்புதமா வேலை செய்யும். இது எந்த மாதிரி வேலை செய்யுதோ அதே மாதிரி அந்த ஃபேஸ் பேக்கும். அது வந்து நீங்க தயிர்ல பயன்படுத்தலாம், பச்சை தண்ணில பயன்படுத்தலாம், ரோஸ் வாட்டர்ல பயன்படுத்தலாம், எல்லாத்துலயுமே பயன்படுத்தலாம். ஏன்னா நண்பர்களே, நான் கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் கரெக்டா கேட்டிருக்கேன். நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணு, அழகு நிலையத்தில் இருக்கீங்களா, இதை வாங்கி கண்டிப்பா பயன்படுத்துங்க. தேவையில்லாத ஸ்கிரீன்கள் பயன்படுத்த கூடாது. கிரீம், ஒரு சில கிரீம் பயன்படுத்தினாலே ஃபேஸ்ல வந்து ப்ராப்ளம் வருது. ஓகே ஓகே. அதாவது டை, அப்புறமா ஒரு சில டை என்றதை விட டை இந்த மாதிரி அயருக்கு தானே யூஸ் பண்றோம். ஃபேஸ்ல வந்து ஒரு சில கிரீம்கள், ஒரு அழகுக்கான போடுற கிரீம்கள் பயன்படுத்த வேணாம்ன்றீங்க. பயன்படுத்த ரசாயனம் போட்ட கிரீம்கள். அதுக்கு நீங்க நார்மலா சூரணங்கள் இருக்கு இல்லையா, இவ்வளோ இருக்கு. சந்தனம், ரத்த சந்தனம், அந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் வச்சு கூட நீங்க ஃபேஸை கிளீன் பண்ணலாம். மங்கு இருக்கா, கருவளையம் இருக்கா, பிம்பிள்ஸ் இருக்கா, கவலையே பட வேண்டாம். இருக்கவே இருக்கு. வர்ணயம் ஆயில், இதை வாங்கி கண்டிப்பா பயன்படுத்தி பாருங்க. போட்ட அன்னைக்கே ரிசல்ட் தெரியுறாரு, ஒரு வாரத்துல சரியாகிடுன்றாரு. ஏன்னா இருக்கலே, இந்த ஆயில் வேணும் அப்படின்னு சொன்னா கீழே போற நபர் கால் பண்ணி உடனே ஆர்டர் பண்ணிக்கோங்க. இது வாங்கி கண்டிப்பா பயன்படுத்தி பாருங்க. அனைத்து அழகு நிலையங்களுக்கும், பெண் அழகு நிலையம் சார்ந்த கடைகளுக்கும் சரி, ஆண்கள் அழகு நிலையம் சார்ந்த கடைகளுக்கும் சரி, இதை வாங்கி நீங்க கஸ்டமர் கொடுத்தீங்கன்னாக்க நிச்சயமாவே உங்க கஸ்டமர் தொடர்ந்து உங்ககிட்ட வருவாங்க. மக்கள் நிறைய பேர் பயன்படுத்தி பாருங்க. எல்லாருமே பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு வயசு வரம்பு தேவையில்லைன்னு சொல்லியிருக்காரு. மீண்டும் ஒரு அருமையான பதிவில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனா ஹரிதாஸ். நன்றி, வணக்கம்.